ஹலோ நண்பர்களே, வணக்கம். தெரியுங்களா? ஓகே, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோ எடுத்துருக்கணுங்க. நேற்று ரிவல்ஸ் நேற்று போட்ட வீடியோ பார்த்துடலாங்க. நேற்று ஆல் போர்டு சைவர் சொல்லியிருந்தேங்க. ஓகேங்களா? சைவர் பாஸுங்க. இதில் 079 ஒரு 2 பாக்ஸ் கொடுத்துருந்தேங்க. நான் இதில் இந்த 079 பாக்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 790ன்னு வந்திருக்குங்க. அதில் பிசி பாஸுங்க. ஓகேங்களா? வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாமே போர்டு நேற்று சொல்லியிருந்தேன். சைவர் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி சைவர் வந்துருச்சுங்க. இந்த 2 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். விருப்பம் இருந்தால் போடுங்கன்னு. அதுலேயுமே இந்த 079 பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா 90 ஒரு பிசி வின் வாங்கியிருக்கலாம். நீங்கள் சப்போஸ் பார்த்து வெற்றி பெற்றீங்கன்னா ரொம்ப வாழ்த்துக்கள். ஓகேங்களா? வேறு இந்த ஆல் போர்டு கொடுத்தேன். அது ஆல் போர்டு நம்மளுக்கு ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஆல் போர்டு கம்பல்சரி. நீங்கள் ஆல் போர்டு கூட ஒரு நம்பர் ஒரு 2-3 செட்டு வச்சு நீங்கள் சம்பாரிச்சுட்டு போயிருக்கலாங்க. ஓகே நண்பர்கள், இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ரிசல்ட் 190ங்க. நான் நேற்றே சொன்னேன். பம்பர் அடித்தேன். நான் மறுநாள் அந்த ரிசல்ட் எப்படின்னு வச்சா தாங்க மறுநாள் நம்ம கெஸ்ஸிங் எடுக்க முடியும். நீ நாளைக்கு வர்ற ரிசல்ட் வச்சா நாளை கழிச்சு கன்ஃபார்மே கொடுத்துடலாங்க. ஓகேங்களா? இந்தாங்க ஏ போர்டு 4ங்க. தெரியுதுங்களா? ஓகே, நாளைக்கு இந்த ஏ போர்டு பி போர்டு இல்லைங்க. இது மொத்தத்துக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். 4, 3, 1 இதெல்லாம் ஆல் போர்டாக நினச்சிக்கலாம். நீங்கள் நாளைக்கு கம்பல்சரி 3, 4 வருங்க ஆல் போர்டுக்கு. நாளைக்கு ஏதாவது இன்னும் 2 நாள் ரிசல்ட் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இது வரும்னு ஆணித்தரமாக சொல்லலாங்க. ஆனால் இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. நாங்கள் ஆல் போர்டில் 3 நாள் எடுத்துக்கிட்டுருங்க. ஏபிசிங்க. நேற்று நிறைய நண்பர் என்ன கேட்குறாங்கன்னா, நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஆல் போர்டுனா எனக்கு என்னன்னு தெரிலிங்க அப்படிங்கிறாரு. ஆல் போர்டுனா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு 43ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க. 43 ஒரு எடுத்திங்கன்னா ஏபியில் 43, பிசியில் 43, ஏசியில் 43. இதுக்கு பேர் தாங்க ஆல் போர்டு. அதையே 3 போட்டால் ஏபியில் 34, பிசியில் 34, ஏசியில் 34. இப்போ நீங்கள் ஆல் போர்டு 34, 43 போட்டால் இந்த மாதிரி தாங்க போடணும். போட்டால் மட்டும்தாங்க வின். சப்போஸ் இந்த 431ன்னு நம்ம கணிப்பு எடுக்கிறோம். அதுக்கு அடுத்து 413 எடுப்போம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த 43ங்கிறது இதில் பாஸ் ஆகிருங்க. 43 ஏசியில் பாஸ் ஆகிரும். இதுக்கு பேர் தான் ஆல் போடுங்க. ஒருத்தர் நண்பர் பாக்ஸ்ன்னு சொல்கிறேன் என்னன்னு கேட்டிருந்தாருங்க. பாக்ஸ்னால் இந்த பாருங்கள், ஒரு 431 பாக்ஸுன்னு போட்டோம்னா அது பிரித்து போட்டிங்கன்னா ஒரு 6 நம்பர் வருங்க. இதுதாங்க பாக்ஸு. அப்புறம் நான் 6 போடாத இவங்க 3 போட்டுக்கலாங்க. இப்போ 431, 431, 314, 141 ஒரு 90 ரூபாய்க்கு போட்டுக்கலாங்க. இதில் பிசி வேணாலும் இல்லாட்டி ஏபிசியை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, நம்ம இன்றைக்கி இது கேட்டேங்க நண்பர்களே. சொல்லிவிட்டேன். நான் ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க, சொல்லிட்டேன். பார்த்துங்க. நீங்களும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இது நான் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாதுங்க. என் கெஸ்ஸிங் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு லைக் ஒன்று பார்த்துட்டு லைக் ஒன்று போட்டு பாருங்களேன். உங்கள் நண்பர்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 20 பேர் பார்க்குறேன், 20-25 பேர் பார்க்குறீங்க. அவங்களுக்கோசரம் நான் 1 மணி நேரம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குங்க. கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எதாவதுன்னா தயவுசெய்து இன்னும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட கேட்கலாங்க. கமெண்டில் நீங்கள் போட்டு விட்ருங்க. ஓகேங்களா? ஒரு ஹாய்னு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஓகேங்களா? நான் ரிசல்ட் நல்லா இப்போ நானும் வின்னிங் வாங்குறேங்க. அதுக்கோசரம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்றேன். நான் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. ஓகே, ஒரு லைக் ஒன்று போடலாம். அது பண்ணவே மாட்டேங்கிறேன். இனிமேல் நான் கேட்க போகிறது இல்லைங்க. சரி, ரைட், ஓகே. இந்தாங்க நாளைக்கு என்னோடய ஃபேவரட்டுங்க 43, 34. நாளைக்கு ஒரு செட்டு இது மாதிரி ஆல் போர்டில் போட்டால் மட்டும்தாங்க வின்னிங் வரும். அப்புறம் இப்படி மாறிக்கிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே இப்போ நம்ம 34ன்னு எடுத்து போடுவோங்க. பிசியில் போடுவோம். அது 34 ஏசியில் வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ கஷ்டப்பட்டு போட்டது வீணாக போயிடும். அதுக்கு தான் ஆல் போர்டு போடுங்க, ஆல் போர்டு போடுங்க. நான் சிங்கிளாக போடுறப்ப நானே சொல்லிடுவேங்க, இது பிசியில் தான் வரும், ஏசியில் தான் வரும்ன்ட்டு. நாளைக்கு ஏ போர்டு 4 ஸ்ட்ராங்குங்க. ஏ போர்டு 4, சி போர்டு 1 தாங்க வரும். இந்த 3 இந்த 3 தாங்க வரணும். இல்லாட்டி இந்த 3 அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி 3 நம்பர் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் போடுங்க, நான் போட மாட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு நான் கெஸ்ஸிங்கில் வருது எடுத்துட்றேன். அவ்வளோதான் என்னோடய கடமை.
நாளைக்கு இந்த நான் போடுறது வந்து 43 34 ஒரு செட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாமே இதிலேருந்து பிரித்து தாங்க போட்டிருக்கிறேன். இது எல்லாமே நாளைக்கு இம்பார்ட்டன்ட் தாங்க. விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, போட முடியாது டக்குன்னு ஒதுங்கிடுங்க. சரிங்களா? வீடியோ ஏதோ டைம் பொழுதுபோக்காக மட்டும் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து இதில் பாருங்கள், இது வருது. இப்போ இந்த நேரத்து போட்டோம், இந்த இதில் ஒரு பாக்ஸ் போட்டுருந்தா இன்றைக்கி கொஞ்சம் வின்னிங் வந்துருக்குங்க. ஓகேங்களா? ஆல் போர்டு சைவர் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வந்துருக்குது. நாளைக்கு ஆல் போர்டு 3 இல்லை 4 கம்பல்சரி வந்தாகணுங்க. சரிங்களா? ஓகே, வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஏதாவது டவுட்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஓகே, குட் நைட், வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே.